வணக்கம். மார்க்கெட் மெக்கானிசம் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாலேட்ஜ், எஜுகேஷன், விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாததுனால, நீங்க எவ்வளோ காசு இழந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு நச்சுன்னு புரிய வைக்க போது. இந்த வீடியோல நான் பேசியிருக்க பல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மென்டார்ஷிப்ல வர பெய்டு கன்டென்ட் உங்களுக்கு இங்க ஃப்ரீயா கிடைக்குது. ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல நாம பேசியிருக்க பல விஷயத்துக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்க்குகள அந்த செட்டிங்ஸும், லிங்க்ஸும் ரொம்ப முக்கியமான விஷயம். அத பயன்படுத்தி நீங்க ஏகப்பட்ட காசு மிச்சம் பிடிக்கலாம், சம்பாதிக்கவும் போறீங்க. ஸோ கவனமா இந்த வீடியோவ பாருங்க. ஓட்டி ஓட்டி பார்க்காதீங்க. இப்போ கன்டென்ட்குள்ள போலாம். இந்த வீடியோல நாம ஏன் ப்ளூபெர்ரி மார்க்கெட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்த தெரிஞ்சுக்க போறீங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிவாதமா நான் ஏற்கனவே ஆக்டாஃபெக்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எக்ஸினஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், நான் வேற புரோக்கர் ஸ்விட்ச் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு சொல்றாங்க. என்ன காரணத்துக்காக சொல்றோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க இன்ஸ்டன்ட்டா பார்க்கக்குள்ளயே உங்க சில்லி மிஸ்டேக்கு எவ்வளோ லாஸஸ் உங்களுக்கு காசு பண்ணிட்டுருக்குன்னு பாருங்க. யார்கிட்ட போனாலும் புரோக்கர் தான். ஓகே. பட் ஆனா நீங்க எடுக்கிற முடிவும், அந்த 5 நிமிஷம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற செலவும் உங்களுக்கு எவ்வளோ காசு மிச்சப்படுத்தி குடுக்க போகுதுங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்க ட்ரேடிங்ல வந்து ஏற்கனவே அது ஒரு கஷ்டமான பிஸ்னஸ்ஸு. அதில இருக்க மேக்ஸிமம் நாலேட்ஜ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க காசு போகாம நீங்க தான் தப்பிச்சுக்கணும். இன்னைக்கு இது கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்ட்டு இருக்கிறது முக்கியம் கிடையாது. ஓகே. ஸோ அதையும் மீறி சில பேர் பேசுவாங்க. தலையெழுத்துன்னு விட்டுற வேண்டியது தான். சாரி கொஞ்சம் நான் ஹார்ஷா பேசுறதுக்கு. இப்போ நீங்க கவனிங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ இதுக்கு நாம அப்புறம் வரலாம் ஸ்ப்ரெட் மேட்ருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க. ப்ளூபெர்ரி வெர்சஸ் ஆக்டாஃபெக்ஸ். ஓகே. எக்ஸினஸ்து நான் ஆட் பண்ணல. அங்கேயும் இதே கூத்து தான் நடக்குது. ஸோ அதனால் அதில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம இங்கே ஏன் மாறணும், நான் ஏன் மாறிட்டேன் அப்படிங்கிறதுக்கான சாலிடான ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து இது வந்து டெபாசிட் பேஜ் உங்களுக்கு. ஓகே. ஆக்டாஃபெக்ஸோட டெபாசிட் பேஜு. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு $10,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு அவன் எவ்வளோ கொடுக்க போகிறான்? $102 கொடுக்க போகிறான். ஓகே. $102 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவன் கால்குலேட் பண்ணுறது உங்கள் இந்தியன் ரூபியை வந்து கம்மியாக கால்குலேட் பண்ணுறான். 87, 88 அது மாதிரி கால்குலேட் பண்ணுறான். ஆனால் இந்தியன் ரூபி கரண்ட் ரேட் வந்து ப்ளூபெர்ரி தான் வந்து கரெக்டாக கொடுக்குறான். $94.07 அப்படிங்கிறத கொடுக்குறான். சரிங்களா? சரி, இங்கே அந்த $10,000 போட்டால் அவன் எத்தனை டாலர் கொடுக்குறான்? $106.4. ஸோ இப்போ அதுக்கும் இதுக்கும் $4 மேலே இப்போ அதுக்கும் இதுக்கும் நாம் வெறும் இந்த காசு டெபாசிட் பண்ணுற விஷயத்துலையே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா $4.5 அதிகம் வருது. இது நல்லா பார்த்துக்கோங்க. இது 106, காசு 10,008 இந்தியன் ரூபியில். இங்கே பாருங்கள் 10,000, 102. ஓகே. அந்த $8 ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா அதை போய் ஒவ்வொரு டைமும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கணும். அதனால நான் விட்டுட்டேன். இல்லைன்னா நம்ம பேக் போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரணும். அது 10 சென்ட் குறைச்சிட்டு வரணும். அப்போ தான் குறையும். ஸோ நீங்கள் வந்து 102 எங்கே இருக்குது, 106.3 எங்கே இருக்குது, இல்லை 4 எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. $4.5 டிஃப்ரென்ஸ். $400. வெறும் நீங்கள் ஆக்டாஃபெக்ஸில் காசு போடுறது மூலிமா லூஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து $400. எடுத்ததுமே ஆப்பு. ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட்டு லாஸ் பண்ணுறீங்க நீங்கள். ஒவ்வொரு $10,000 இவ்வளோனா அப்போ $1,000 போட்டால் $4,000. 4,000 சில்லற உங்களுக்கு லாஸ். ஓகே. அதுவே வந்து உங்களுக்கு $50 பக்கமாக வரும். அப்புறம் அமௌண்ட் அதிகமாக அதுவும் அதிகமாகிட்டு தான் போக போகுது. இது ஃபஸ்ட்டு தப்பு. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரெட். ஓகே. ஸோ ஸ்ப்ரெட்டு பார்க்கலாம். இப்போ பிடிசி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது என்ன ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ பிடிசி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது என்ன ஸ்ப்ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு நீங்களே பாருங்கள். இங்கே 78.25. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் போய் பார்த்தா தெரியணும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இருங்க வர ஸ்பெசிஃபிகேஷனில் பார்க்கலாம். மார்க்கெட்
டெப்த் ஆஃப் மார்க்கெட் வரல. ஸோ ஸ்பெசிஃபிகேஷனில் போய் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஸ்ப்ரெட்டுன்னு போட்டிருப்பான். நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டு சூஸ் பண்ணக்குள்ளே எப்பயுமே அது கேட்கும் கமிஷன் ஃப்ரீ ரா ஸ்ப்ரெட்டுன்ட்டுன்னு. நீங்கள் ரா தான் கொடுக்கணும் எப்பயும். அது இங்கே இருக்காது உங்களுக்கு. பாருங்கள், இவன்ட்ட ட்ரேட் ஆகிற ரேட்டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 78,000 இருக்குது, 78,040 இருக்குது இங்கே. 35லேருந்து 40 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. 35 பாயிண்ட் இப்போ கூட இருக்குது, கரெக்டாக ரவுண்ட் நம்பரு. ஓகே. ஆனால் ப்ளூபெரியில் உங்களுக்கு என்ன ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டுருங்க பாருங்கள். இங்கேயே உனக்கு ஸ்ப்ரெட்டு போட்டுருச்சு 17. ஓகே, நீங்கள் அப்புறம் இங்கே பார்க்காத இருந்தாலும் பார்த்துக்கலாம் லைவாக. இது ஏன் முக்கியம்னா எடுத்ததுமே உங்கள் ட்ரேடு உடனே ஒரு ப்ராஃபிட்டுக்கும் வரும். எவ்ரி டைம் நீங்கள் ட்ரேட் பண்ணக்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இழக்கிற காசு வந்து இந்த 0.10 குவான்டிட்டிக்கு நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா $2 பக்கமாக லாஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 35லேருந்து 40 பாயிண்ட். ஆனால் இங்கே ஒரே ஸ்ப்ரெட்டு தான் 17. ஓகே, நீங்கள் வாங்கினதும் இந்த குவான்டிட்டி வாங்கினதும் $1.5 $1.25 தான் உங்களுக்கு லாஸில் ஆரம்பிக்கும் ஒரு ட்ரேடு. ஓகே, அங்கே போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டாஃபெக்ஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா எடுத்ததும் உங்கள் ட்ரேடு $4 லாஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எப்போ அதை 4 பிரேக் ஈவனுக்கு வந்து ப்ராஃபிட்டுக்கு வர்றது. ஓகே, ஸோ எவ்ரி ட்ரேடுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே $2.5 எக்ஸ்ட்ராவாக லாஸ் ஆகும். நான் வந்து அதிக குவான்டிட்டியை பற்றி பேசலை. 0.10ங்கிறது எல்லாத்தினாலையும் ட்ரேட் பண்ண முடியும். $50 இருந்தாலே பண்ண முடியும். சரியா? ஸோ நீங்கள் அந்த ட்ரேடை எடுத்ததும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து 1.25, அங்கே வந்து $4. இது 2 கூட கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் ட்ரேட் பண்ணக்குள்ளேயும் அந்த $2 இழந்துக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள். ஓகே, ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வெறும் ஒரு சிம்பிளுக்கு தான் பார்த்துருக்கோம். நம்ம மற்ற சிம்பிளுக்கும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ பிடிசியில் ஒரு மாதம் ட்ரேட் பண்ணுறீங்க, 20 நாள்னு வச்சுக்கலாம். 20 நாள் நீங்கள் நெட் ப்ராஃபிட் வந்திருக்கீங்களோ இல்லையோ, ஆனால் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு $40 மாயமாக போகும். அதுக்கு காரணம் இந்த ஸ்ப்ரெட். ஓகே, அதுக்கான கணக்கு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே சண்டே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்குள்ள இது லைவ் மார்க்கெட்லையும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்ப்ரெட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். வெறும் 6 பாயிண்ட்டு பாருங்கள். பையர் இங்கே இருக்குது, செல்லர் இங்கே இருக்கார், பையர் இங்கே இருக்கார். இது 46, இது 40, கிட்டத்தட்ட ரவுண்ட் நம்பராக எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது 41, இது 47. லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸை மட்டும் பாருங்கள். சரியா? 60,047ன்னு வச்சுக்கோங்க. இதை 41ன்னு வச்சுக்கோங்க. வெறும் 6 பாயிண்ட்டு. ஓகே, அவ்வளோதான் ஸ்ப்ரெட்டு. சரி, இப்போ இது ஆக்டாஃபெக்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்டாஃபெக்ஸில் எவ்வளோ போட்டிருக்கு? 60,042.85. கிட்டத்தட்ட 45 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். அங்கே இருக்கிறது எவ்வளோ? 6 பாயிண்ட். ஓகே, ஸோ இதுலேயும் நீங்கள் ஒரு 10 லாட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்ததுமே உங்கள் ட்ரேடில் வந்து ஒரு $5 பக்கமாக லாஸில் தான் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு எடுத்ததுமே $1/2 தான் லாஸில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் ஒரு ஸ்கேல்ப் கூட பண்ண முடியும். வந்து அடுத்து US30 பார்த்துக்கோங்க. இதை ரவுண்ட் நம்பராக எடுத்துக்கலாம். இது 82, செல்லர் வந்து 82, பையர் வந்து 88 அப்படின்னு வச்சுக்கோங்க. 6 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கேயும் நீங்கள் 0.10 குவான்டிட்டி போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு $6 லாஸில் தான் ஒரு ட்ரேட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை இப்போ நம்ம ப்ளூபெரியில் போய் பார்க்கலாம். இந்த DJ30ங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு US30. ஓகேங்களா? ஸோ ஆக்டாஃபெக்ஸில் இருக்கிற US30 தான் இங்கே இருக்க DJ30. ஓகேங்களா? டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் அது. ஸோ இதோட ஸ்ப்ரெட்டு நோட் பண்ணிக்கோங்க. வெறும் $2.5, 2.5 பிப், 2.5 பாயிண்ட், நாட் பிப்பு, 2.5 பாயிண்ட்டு தான் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் வந்து ஒரு 10 குவான்டிட்டி போடுறீங்க இதுன்னா உங்கள் ட்ரேடு வந்து எடுத்ததுமே $6 லாஸில் ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுக்கு ப்ளூபெரியில் வந்து $2.5 தான் லாஸில் ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ டக்குன்னு ஒரு சின்ன மூமெண்ட் இருந்தாலே நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு வந்துடுவீங்க. ஸ்கேல் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் ஆகும்.
எவ்ரி ட்ரேடுக்கு உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருந்தா, நீங்க எப்போ ப்ராஃபிட் பண்ணி என்னைக்கு உங்க அக்கவுண்ட் ஓவரால் ப்ராஃபிட்டுக்கு வருது? அந்த பாயிண்ட் யோசிச்சீங்களா? ஸோ, நான் வந்து வெறும் கோல்டுலயே தான் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதே ஆன்சர் தான். என்ன அங்க 10 பைசா, 5 பைசான்னு சில்லற கணக்கா இருக்கும் ரொம்ப. ஸ்டில் அடுத்து நம்ம ஃபேவரைட் கோல்டு டிக்கெட்ஸுங்க இருக்கும். சில பேர் கோல்டுல மட்டுமே பண்ணுவேன். ஸ்ப்ரெட் பிரச்சனையே இருக்காது. எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. US 30 பத்தி தேவையில்ல. பிடிசி பத்தி தேவையில்ல அப்படின்னு நினைக்கிற மகாராஜா இருக்கிறதுக்கும் இங்க நோட் பண்ணிக்கோங்க. 56 சாரி கிட்டத்தட்ட 1 பாயிண்ட்டுக்கு மேல. ஓகே. 1 பாயிண்ட்டுக்கு மேல உங்களுக்கு கோல்டு ட்ரேட் ஆயிட்டுருக்கு ஸ்ப்ரெட். லாஸ்ட்டா ஃப்ரீஸ் ஆனத வச்சு நீங்க நோட் பண்ணிக்கலாம். நீங்க லைவ் மார்க்கெட்ல பார்த்தீங்கனாலும் இதே மாரி டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் ஸ்ப்ரெட் டைம் வந்து லைட்டா மாறுபடும். கொஞ்சம் குறைஞ்சிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணும் பெருசா இருக்காது. ஒரு 25 பைசா. ஆனா ஒரு 3/4 பைசானாச்சும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். 3/4 பாயிண்ட். ஆனா இங்கே எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. இதுலயும் தான் மார்க்கெட் க்ளோஸ்டு. இங்க எவ்வளோ க்ளோஸ்ட்ல இருக்கு? உங்களுக்கு வெறும் ஸ்ப்ரெட்டு 37 ஆ வெறும் 37 பிப்பு தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். ஓகே. 3 மடங்கு அங்க அதிகம் இருக்குங்க. 3 மடங்கு. ஒரு 10 குவான்டிட்டி 0.10 குவான்டிட்டி போட்டிங்கன்னா, அங்க உங்க ட்ரேடு எடுத்ததும் $10 பக்கமா தான் லாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகும். ஆனா இங்க 3ல தான் ஸ்டார்ட் ஆகும். 3, 3.5ல தான் ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு ஃபிக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல நீங்க நான் நெறைய ட்ரேட் பார்த்துருக்கேன். நான் எடுத்த அடுத்த செகண்டே நான் சிகப்பே பார்த்துருக்க மாட்டேன். அந்த ட்ரேட் லாஸ்ட்லயே ஸ்டார்ட் ஆகாது. எடுத்ததுமே ப்ராஃபிட்ல தான் இருக்கும். நான் போட்டு 2 செகண்ட், 3 செகண்ட்லலாம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அந்த மவுஸ மூவ் பண்ணி கொண்டு போய் நீங்க க்ளோஸ் பண்ணதுக்கே 2 செகண்ட், 3 செகண்ட் ஆயிடும். இந்த ட்ரேட பிளேஸ் ஆர்டர் குடுத்துட்டு. எனக்கு அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிரும். ஈஸியாவே ஸ்கேல் பண்ணி நீங்க இங்க இதில ப்ராஃபிட்டபிளா வந்துர முடியும். ஸோ, இங்க ஸ்ப்ரெட் என்னாங்கிறது நான் ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன். லோவஸ்ட் டூ ஹையஸ்ட்டு. ஸோ, ஹையஸ்ட் படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு $27 தான் வந்து உங்க அக்கவுண்ட்லேருந்து போகும். ஆனா, ஆக்டாஃபெக்ஸ்ல ட்ரேட் பண்றக்குள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு $75 பக்கமா போகும். அது ஆர்டர் போடக்குள்ள அதுவும் அந்த ஃப்ளோட்டிங் ஸ்ப்ரெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் போடக்குள்ள 1 பாயிண்ட் 1 1/2 பாயிண்ட்லாம் கூட போகும். நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் பண்ணாலே ஒரு வாரத்துக்கு என்னாச்சு? $250 ஆச்சு. 50 × 5 250 ஒரு மாசத்துக்கு $1000க்கு மேல நீங்க இதுல மட்டுமே லாஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்க டைரக்ட்டா ட்ரேட் பண்ணி லாஸ் பண்றது மட்டும் இல்லாம, இந்த தப்பான சாய்ஸ் எடுக்கிறது மூலியமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஸும் உங்க தலையில தான் வந்துட்டுருக்கு. உங்க அக்கவுண்ட் வளராம போறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம். உங்களுக்கு இதில ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. இருங்க இன்னும் வீடியோ முடியல. இன்னும் நெறைய கன்டென்ட் இது மாரி செமையா இந்த வீடியோலயே இருக்கு. ஸோ அந்த மாரி இவுங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது மட்டும் கிடையாது. ப்ளூபெர்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டட் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஃபுல் ப்ளூபெர்ரி ஃப அ மார்க்கெட்ஸ் சூஸ் பண்ணதுக்கு காரணம் அது மட்டும் கிடையாது. அவங்க பல கண்ட்ரியில் ரெஜிஸ்டர்டு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபண்டிங் அக்கவுண்ட்ஸும் தராங்க. இங்க பார்த்துக்கோங்க. ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ் இருக்குது அவங்களுது. ஃபியூச்சர்ஸும் இருக்குது அவங்களுது. புரோக்கர் பேக்டு ஃபண்டட் அக்கவுண்ட்ஸு. நீங்க ஃபண்டிங் அக்கவுண்ட்ஸ் வாங்குறதா இருந்தா இங்கேயுமே வாங்கலாம். ரூல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு வாங்குங்க. எங்க போய் வாங்குனாலும் டைரக்ட்டா வாங்காதீங்க. இங்க பார்த்தீங்கன்னா, புரோக்கர் பேக்டு இண்டஸ்ட்ரி லீடிங்னு போட்டிருக்கா? இந்த மாரி புரோக்கர் பேக்டு கம்பெனினா ரொம்ப ரிலையபிளா இருக்கும். அவங்ககிட்ட காசு சர்க்குலேஷன்ல இருந்துகிட்டே இருக்கும். ரியல் ட்ரேடிங்கும் இருக்கும். ஃபண்டிங் அக்கவுண்ட்ஸும் இருக்கும். ஃபியூச்சர்ஸுமே இவங்களுது இருக்குது. ஓகே. ஃபியூச்சர்ஸ் அக்கவுண்டுமே இவங்ககிட்ட இருக்கு. அதில ட்ரேட் பண்ணாலும் நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஓகே. நீங்க பண்றதா இருந்தா நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க இதெல்லாம் ட்ரேட் பண்றதா இருந்தா எடுத்ததும் போய் பிளைண்டா வாங்காதீங்க. தெரிஞ்சுட்டு பண்ணுங்க எது பண்ணாலும். நீங்கலாம் வந்து நீங்க ஒவ்வொரு விஷயம் உங்க நாலேட்ஜ் போக போக, நீங்க உங்க காச இழந்துகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமா. ஸோ, இப்போ இவங்ககிட்ட ஃபண்டட் அக்கவுண்ட்ஸும் இருக்கு. ஃபியூச்சர்ஸும் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்ல. உங்களுக்கு இன்னொரு விஷயம் காமிக்கிறேன். ட்ரேடிங் வியூ எடுத்துக்கோங்க. ட்ரேடிங் வியூல வந்து பாருங்க, உங்களுக்கு
இப்போ ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நாம இங்கே சிம்பிள்ஸ் ஆட் பண்ணுற இடம் அதில் போய் பார்த்தீங்கன்னா ப்ளூபெரின்னு இருக்கும். ஸோ ப்ளூபெரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ளூபெரி சார்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. சரியா? இது ஃபாரெக்ஸுக்கு மட்டும் கிடையாது, கிரிப்டோவுக்கும் இருக்குது, இண்டெக்ஸஸ்க்கும் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட இங்கே கனெக்ட் பண்ணி ட்ரேடிங் வியூலேருந்து கனெக்ட் பண்ணி டைரெக்டாகவும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அது மாதிரி இவங்க இந்த பிஸ்னஸில் ஃபுல்லாக ஆல்ரவுண்டராக எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒட்டுக்கா கனெக்ட் பண்ணி சிங்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. யா ஸோ நாம் எது நல்லதோ அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிறது நல்லது. இப்போ நான் உங்களுக்கு வந்து டெபாசிட் மட்டும்தான் சொன்னேன். வித்ட்ரா பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டாஃபெக்ஸுக்கும் ப்ளூபெரிக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வித்ட்ரா பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைம் பீரியடில் வித்ட்ரா பண்ண ப்ரூஃபை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அங்கே பார்த்துக்கோங்க, டேட்டு, டைமு, அமௌண்ட்டு எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஆக்டாஃபெக்ஸில் வந்து உங்களுக்கு டெபாசிட் பண்ணுறக்குள்ளேயே $1000 பண்ணுறீங்கன்னா $4500 லாஸ் ஆகுது. வித்ட்ரா பண்ணுறக்குள்ளே ப்ளூபெரியோட கம்பேர் பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ₹1 கம்மியாக தரான். ஒரு ஐஎன்ஆருக்கு ₹1 கம்மியாக தரானா அதுக்கு ஒரு $1000 கம்மியாக தான் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகும். ஓகே. அதாவது டோட்டலாக நீங்கள் ஒரு காசு வந்து நீங்கள் ஆக்டாஃபெக்ஸில் போட்டுட்டு எடுக்கக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா $5000 லாஸ் ஆகி தான் எடுப்பீங்க. $1000 போடுறீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் பண்ணிங்கனாலுமே அதுதான் உங்களுக்கு விளைவு. அதை ப்ளூபெரியில் பண்ணிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்காது. ட்ரேட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த $5000 மிச்சம் $1000க்கு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூபெரி இதுவுமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவங்க கரன்சி கன்வர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா $90 பக்கமாக கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கணக்கு புரியுதோ புரியலையோ, கவனம் செலுத்துனீங்களோ இல்லையோ, உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டிஸ்கவுண்ட் லிங்க்கு. அதை யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ட்ரேடர் எடுங்க, ரா அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணுங்கள், பயன்பெறுங்க. இந்த கண்டென்ட் வந்து நம்ம கோர்ஸில் போயிட்டு இருந்த கண்டென்ட்டு. இது மூலிமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏகப்பட்ட காசு மிச்சம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இது மாதிரி நம்ம கோர்ஸில் கட்டுற அந்த 25,000க்கு நிறையா பேர் பார்கெயின் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அந்த கோர்ஸ் முடியறதுக்குள்ளேயே அந்த காசை சம்பாதிச்சும் போட்டுறாங்க. அதோட ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ். இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் அதெல்லாம் விலை மதிப்பு இல்லாதது. அதனால தான் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா விலை மதிப்பு இல்லாதது. இதெல்லாம் சும்மா ஒரு ட்ரைலர் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம மென்டர்ஷிப்போட பலன் அவ்வளோ இருக்குது. கற்றுக்கணும். எல்லாமே கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிட். சும்மா டைரெக்டாக போய் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா அடி போட்டு தான் அனுப்புவாங்க. அப்புறம் மார்க்கெட்டுங்கிறது ஒரு போர்க்களம் மாதிரி. அங்கே நீங்கள் நம்ம எஸ்எம்சி, ஐசிடின்னு அட்டகத்திலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்புறம் பொழப்பு எப்படி இருக்குங்கிறது இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இல்லாட்டினா ஃப்யூச்சரில் படுவீங்க. உங்களுக்கு தேவை மார்க்கெட் மெக்கானிசம். அதனால மட்டும்தான் உங்களை வந்து காப்பாற்ற முடியும். பெஸ்ட். அப்படி தலையை சுற்றி தான் மூக்க தொடுவேன், ஐசிடியை தான் வேணும்னா ஐசிடி லெவல்ஸையுமே மார்க்கெட் மெக்கானிசம் வந்து செமி ஆட்டோமேட்டடான மார்க்கெட் மெக்கானிசம் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். அதுவுமே அதோட மேட்ச் ஆகி தான் போகும். லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் ஆன விஷயம், ஆர்பிஐயோட பேன் லிஸ்ட்லையுமே ப்ளூபெரி கிடையாது. அங்கே பாருங்கள், நான் மேலே சர்ச் பண்ணியிருக்கேன், ப்ளூன்னு போட்டிருக்கேன், 0.0 ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அந்த கவலையுமே உங்களுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட் டைம் வித்ட்ராயல் அப்போ கொஞ்சம் டிலே இருக்கலாம். ஆனால் ப்ளூபெரி வந்து பயங்கர ஜென்யூனான கம்பெனி. சப்போர்ட் சிஸ்டம்கிட்ட கேளுங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட்லாம் ஸ்மூத்தாக டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துட்டுருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு விழிப்புணர்வாக இருந்துச்சு, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இது போய் நிறையா பேர்த்த சேரணும். இந்த மாதிரி அறியாமனால் பணம் இழப்பது வந்து பார்த்திங்கன்னா அநியாயம். ஓகே.